தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்கலால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து வருவதை குரல் எழுப்பி முழங்கி இறைவாக்கினர் முன்னமே இயம்பினர். இறைவனின் அருளால் மீட்படைவோம் என பறைசாற்றினரே, பெருமகிழ்வுடனே. வைகரை வருவது தெளிவாகின்றது, அகவும் மகிழ்ந்து அக்களிக்கின்றது. மகிமை வாழ்வை முன்னறிவிக்கும் தகைசால் குரலொளி இனிதே இசைக்கின்றது. இயேசுவின் முதலாம் வருகை இதுவே. நீசரை தண்டிக்க அவர் வரவில்லை. காலிடறி தவறிய ஆட்டினை தேடவும் கரிசனையாய் புண்களை ஆற்றவும் வந்தார். ஆயினும் அவரே மீண்டும் வருவார், வாயில் நிற்பார் என்பதை முன்னுணர்ந்தும் தூயவர்க்கெல்லாம் மணிமுடி சூட்டி தூய விண்ணரசை நிலைநாட்டிட வருவார். உறுதிமொழி இதோ அருளப்பட்டது. இறுதியிலா பேரொளி ஒளிரும். கிறிஸ்துவே, வேண்டினோம் உம்மை என்றும் இறையென காண்போம், ஏத்தி போற்றுவோம்.
ஆமென். இறைவனை புகழ்ந்து உதவிக்காக மன்றாட்டு. இறைமகனார் வானங்களுக்கு மேல் உயர்த்தப்பட்டார். அவரது மகிமை மாநிலம் முழுவதும் போதிக்கப்பட்டது. முன்மொழி 1. எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் மக்களை மீட்க சீயோனிலிருந்து வருவார். எம் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெடு, வீணையே யாழே விழித்தெடுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். ஆண்டவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. உம் அன்பு வந்தவர்களை விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் எங்களுக்கு துணை செய்யும். என் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி களிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன். சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயிம் என் தலைச்சீரா, யூதா என் செங்கோல். மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம். ஏதோமின் மீது எனது மிதியடியை எறிவேன். பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண் சூழ் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார்? ஏதும் வரை என்னை கூட்டி செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீரன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் மக்களை மீட்க சீயோனிலிருந்து வருவார். புதிய எருசலேமை முன்னிட்டு இறைவாக்கினரின் அக்களிப்பு. இதோ, கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். முன்மொழி 2. சீயோனின் மீட்பு சுடர் விளக்கென வெளிப்படும் வரை அதை முன்னிட்டு மௌனமாயிரேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நில முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். சீயோனின் வெற்றி வைகரை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று
அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சீயோனின் மீட்பு சுடர் விளக்கென வெளிப்படும் வரை அதை முன்னிட்டு மௌனமாயிரேன். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் பாடல். ஆண்டவரை வாழ்நாளெல்லாம் புகழ்வோம், அதாவது நம் எல்லா செயல்களிலும் புகழ்வோம். முன்மொழி 3. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பினார். அயராது
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பினார். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 45, இறை சொற்றொடர் 8. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமறுமொழி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. மன்றாட்டுக்கள். பயத்தினாலும் பேராசையினாலும் பிளவுபட்டிருக்கும் உலகிற்கு மீட்பர் வரவேண்டுமென்று திருச்சபை மீண்டும் மீண்டும் அழைக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவே, கனிவுடன் வந்தருளும்.
எங்கள் இதயங்கள் ஏமாற்றமுறாது நிறைவு காண்பதாக. அவற்றை நெறிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். பிறருக்கு உமது மீட்பின் வல்லமையை நாங்கள் எடுத்துரைப்போமாக. மீட்பின் பாதையிலிருந்து விலகாதிருக்கச் செய்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். ஆண்டவரே, உமது வருகையின் அருளால் இவ்வுலகம் நிரம்பி வழிவதாக. நாங்கள் உமது மகிழ்ச்சியின் நிறைவில் திளைப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். இவ்வுலகிலேயே நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ்வோமாக. எதிர்கால நம்பிக்கையால் எங்கள் வாழ்வை உருமாற்றியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய இறைவேண்டலால் உறுதிப்படுத்துவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. அனைவருக்கும் மீட்பளிக்கும் தந்தையாகிய கடவுளே, வீழ்ச்சியுற்ற மனிதன் மீது இரக்கம் கொண்டு உம்மகனின் வருகையினால் எங்களை மீட்டருளினீர். எங்களுடைய மீட்பரின் மனு உரு எடுத்த மாபெரும் நிகழ்ச்சியில் எங்களது உறுதியான பணிவான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் நாங்கள் அவருடைய இறை வாழ்வில் பங்கு பெற அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.